அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 22/2/2025 முதல் வக்ர நிவர்த்தி பெறும் செவ்வாயால் வெற்றிக்காக காத்திருக்கும் கும்பராசியினருக்கு அற்புதமான யோக பலன்கள் நிறைந்த ஒரு பயிற்சியா இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியன், புதன், சனி பகவான் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகுவும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 22/2/2025 முதல் செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானாதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர். அவர் பலம் பெறும் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால உங்களுடைய வாழ்வில் புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்பட இருக்குது. புனித பயணங்கள் செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான அமைப்பை நீங்க தற்போது பெறலாங்க. அதே போல் வருமான பற்றாக்குறை அகல இருக்குது. நினைத்த நேரத்தில் நிறுத்த காரியத்தை செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடிக்கடி சேருங்க. அதே போல் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பார்கள். அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் குரு மற்றும் சுக்கிர பரிவர்த்தனை யோகம் ஏற்படுதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இவர்களின் பரிவர்த்தனை யோகம் அற்புதமான ஒரு யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா பொன் பொருள் சேர்க்கை தற்போது ஏற்பட இருக்குது. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாகக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் அமைஞ்சிருக்குதுங்க. பெற்றோருடைய ஆதரவு பெருமை தரும் விதம் அமையிருக்குதுங்க. அதே போல கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை கிடைத்து அதற்கான சம்பளமும் கிடைப்பதால குடும்பத்தில் இரட்டிப்பு சம்பளம் கிடைப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த இருக்குதுங்க. அதே போல சம்பள குறைவின் காரணமாக வேலையிலிருந்து விலகியவர்களுக்கு புதிய உத்தியோகம் இருக்குதுங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் நடைபெறும் நேரமா அமைஞ்சிருக்குதுங்க. பழைய நகைகளை கொடுத்து விட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிப்பதற்கான காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்குதுங்க. 7.5 சனி காலத்தில் ஜென்ம சனி நடைபெறுகிறது. இப்போது இத்தருணத்தில் சனி, ராகு ஆகிய 2 கிரகங்கள் அளவு சாதகமாக இல்லைங்க. வீண் கவலைகள் மனதை அரிக்குங்க. ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. அது மட்டும் இல்லாம வரவை விட செலவினங்களே அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிலவ இருக்குது. பண விஷயங்கள்ல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது தவிர்ப்பது அவசியங்க. திருமண முயற்சிகள்ல வரன் அமைவது தாமதப்படும். சில தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்து விடக்கூடுங்க. ஜாதக பொருத்தங்களை கவனமாக கணித்து பார்த்து முடிவு செய்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்யாமல் ஒரு முறைக்கு 2 முறை ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களது சொந்த பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் தவிர்ப்பது அவசியங்க. ஏன்னா கிரக நிலைகளின்படி வீண் அபவாதங்கள் ஏற்படுவதற்கு உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் உண்டாவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. பண விஷயங்கள்ல அதிக ஜாக்கிரதையாக இருங்க. அது மட்டும் இல்லாம கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனங்கள் ஓட்டுவதையும் பயணம் செய்வதையும் தவிர்க்க வேண்டுங்க. பிறர் பிரச்சனைகள்ல தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது மிகவும் அவசியம். ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிக்கிறாங்க. உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க. புதிய முதல்
முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது மிகவும் அவசியங்க. குறிப்பா கடனுக்கு சப்ளை செய்வதை குறைத்து கொள்ள வேண்டுங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது கடினங்க. சக கூட்டாளிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறை வர்க்கத்தினர் பண விஷயங்கள் கண்டிப்புடன் இருக்க வேண்டுங்க. அப்படி இல்லைன்னா பின்பு வருத்தப்பட நேரிடும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகள் அளவோடு கிடைக்குங்க. வருமானமும் தேவையான அளவிற்கு இருக்கும். இருந்தாலும் சேமிப்பதற்கு சாத்தியமில்லைங்க. கூடுமான வரையில் அதிக அலைச்சலையும் பிரயாணங்களையும் தவிர்க்க வேண்டுங்க. முன்பணமின்றி கலை நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது அவசியங்க. அதேபோல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின்படி கட்சியில் ஆதரவு குறைய கொடுங்க. கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கும் பாதிக்கப்பட இருக்குது. மேல்மட்ட தலைவர்களுடன் கொள்கை வேறுபாடு ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் முக்கிய விஷயங்களை பற்றியும் பிற அரசியல் கட்சிகள் தலைவர்கள் ஆகியோரை பற்றி விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டுங்க. கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏற்கனவே சுட்டிக்காட்டியபடி தற்போது எலரீசனுடைய ஜென்மசனி காலம் நடைவதால பிறவ மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது அவசியங்க. பிறர் செய்யும் தவறுகளுக்கு உங்கள் மீது பொறுப்பு சுமத்தப்பட சாத்தியக்கூறுகள் இருக்குது. நண்பர்களுடன் சேர்ந்து உல்லாச பயணங்கள் செல்வதையும் தவிர்க்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாம விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவி கைப்பணத்தை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க. குடும்ப கவலைகள் உங்களுடைய படிப்பை பாதித்து விடாமல் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதேபோல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க. கடின உழைப்பினால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. என்றோ பட்ட கடன்கள் இப்போது கவலை அளிக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏற்கனவே சுட்டிய காட்டியபடி தற்போது ஜென்மசனி காலம் நடைபெறுதுங்க. ஜோதிட கலையின் எளிய விதிகளின்படி ஜென்மசனி காலத்தில் வீண் அலைச்சலும் முயற்சிகளில் தடங்களும் சிறு சிறு உடல் உபாதைகளும் பண விரயமும் ஏற்படக்கூடும் என கிரகநிலைகள் அறிவுறுத்திருக்கு. நாளை காலகட்டங்களில் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதுங்க. பிரச்சனைகளை நல்லபடியாக சமாளித்து விடலாங்க. எளிய பரிகாரங்களையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அவற்றை கண்டுபிடித்து ஜென்மசனி காலத்தை நல்லபடியாக கடந்து விடலாம். மேலும் கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக திகழ்வதால சோதனைகள் கடுமையாக இருக்காதுங்க. அளவோடு தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கூடுமான வரைக்கும் கும்பராசினியர்கள் வீண் அலைச்சல்களை தவிர்த்துக்கோங்க. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்ட வேண்டாம். பிறருடன் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டங்களில் பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல மட்டும் பகல் உணவு ஒரு வேளை மட்டும் உண்டு. இரவில் உபவாசம் இருப்பது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது கும்பராசினியர்களுக்கு.